கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதை எவர் பார் அருணாச்சல. ஒரு தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்த உடனேயே எவ்வளவு நாள் பண்ணணுங்கிற கோர்ஸ் ஒன்று உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம மைண்டு வெளிப்புறத்துல எல்லா விஷயத்தையும் ப்ராஜெக்டா யோசிச்சதுனால உள்ளர போற உள்முகத்தன்மை பாதையும் போகும் பொழுதும் வெளியில எப்படி நம்ம ஒரு விஷயத்தை அணுகணுமோ அப்படியே உள்முகமாகணுதுல டைம் வரும், ஸ்பேஸ் வரும், எப்ப இது நடக்கும் அப்படின்னு வரும். எப்பயுமே மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அது எப்பயுமே ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஒரு வேலையை பார்க்கும். இவன் வழி தவறி வந்திருக்கான், இவன் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான், எவர் பார்க்கறான்னு தெரியல, ஆனால் நீ ஒன்னே ஒன்று பார் அருணாச்சலா, பார் அருணாச்சலா அப்படிங்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலையில் உள்ள பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற பாடல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாடல். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதை எவர் பார் அருணாச்சல. இந்த பாடல்கள் எல்லாமே தனியாக அமர்ந்து கொண்டு ஒரு சாதகன் தன்னுடைய பார்வையை உள்முகமாக திருப்பி சாதனையில் ஈடுபடுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு பாடல் இது. ஒரு குருநாதர் முதல்ல உங்களை பார்த்த உடனேயே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தியான்னு கேட்பார். சரி, போயிட்டு வந்தேன். வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்க? சரி, மந்திரங்கள்லாம் சொல்லுவியா? சரி, மந்திரங்கள்லாம் சொல்லிட்டேன். எல்லா மந்திரங்களும் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, இதுவரைக்கும் கோவில் எல்லாம் ஒருத்தன் தரிசனம் பண்ணானே அவன் யாரு? இதுவரைக்கும் மந்திரங்கள் எல்லாம் ஒருத்தன் சொன்னானே அவன் யாரு? இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் பார்த்தியே அவன் யாரு? இதுதான் முக்கியமான கொஸ்டின். என்ன, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய உடம்பில் உள்ள கண் என்பது வெறும் கருவி, அவ்வளவுதான். ஒரு அனாட்டமிக்குள்ள இருக்கிற ஒரு மிஷினா இருக்கக்கூடிய ஒரு கண். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம். இதற்கு பின்னால் ஒரு அப்சர்வர், எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பார்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்க்கணும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கும் கண்ணாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்க்கணும். இப்ப நான் இதை பார்க்க முடியுமா என்னால அப்படின்னா, குருநாதர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது கட்டளையாக ஏற்றுக்கொண்டு தனியே ஒருத்தன் அமர வேண்டும். எப்பொழுதுமே ஒரு ஞானி கிட்ட நம்ம போகும் பொழுதே, ஒரு ஞானி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நாம் அதை செய்யணுமா வேணாமாங்கிற ஒரு கொஸ்டினே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கணும். எப்படி ரெடி பண்ணணும்னா, என்னிடம் வருகின்ற எண்ணங்களால் எனக்கு எந்த பிரயோஜனம் இது வரைக்கும் நடக்கலை, நான் இந்த வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனாலையும் நான் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு மீண்டும் மீண்டும் குழப்பம்தான் வந்திருக்குதே தவிர இந்த குழப்பத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. ஒரு கட்டத்தில் இந்த குழப்பத்திலிருந்து என்னால் வெளியே வர யார் துணை புரிகிறாள் என்று பார்க்கும் பொழுது ஒரு குருநாதர் நின்று, உன்னுடைய குழப்பத்துக்கெல்லாம் மெயின் காரணம் ஒன்று இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் கிடையாது, நீ யாருன்னு தெரிஞ்சிக்காதான் ஒரு குழப்பம், இதுதான் ஆதியில இருக்கிற குழப்பம், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்வதற்கு நீ யார் என்று அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். அப்படி அந்த உபதேசத்தை கொடுக்கும் பொழுதே நீ யாருன்னு ஒன்று பாரு அப்படிங்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு உளச்சோம்பல் இருக்கும். எப்பயுமே ஒரு தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்த உடனேயே எவ்வளவு நாள் பண்ணணுங்கிற கோர்ஸ் ஒன்று உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம மைண்டு வெளிப்புறத்துல எல்லா விஷயத்தையும் ப்ராஜெக்டா யோசிச்சதுனால உள்ளர போற உள்முகத்தன்மை பாதையும் போகும் பொழுதும் வெளியில எப்படி நம்ம ஒரு விஷயத்தை அணுகணுமோ அப்படியே உள்முகமாகணுதுல டைம் வரும், ஸ்பேஸ் வரும், எப்ப இது நடக்கும் அப்படின்னு வரும். எப்பயுமே மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அது எப்பயுமே ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஒரு வேலையை பார்க்கும். ஏன்னா வெளி உலகத்துல ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது இதனுடைய பலன்கள் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள வரணுங்கிறது இயங்கி பழக்கப்பட்ட மனமானது ஒரு தியானத்தில் அமரும் பொழுதோ அல்லது குருநாதர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதோ எப்படி வெளி உலகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சோ அப்படியே உள்முகமா போய் ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் ரமண மகரிஷி சொல்றாரு, இது எல்லாத்தையும் முதல்ல முடிச்சிடு. நீ இப்ப நீ உள்முகமா போற அப்படின்னும் பொழுது உள்ளுக்குள்ளார ஒரு வஸ்து ஒன்று இருக்கும், சத்தியம் ஒன்று இருக்கும்.
வெளியில இருக்கிற குரு நீ உள்ளுக்குள்ளார பாரு, நான் உள்ளுக்குள்ளாரே இருக்கேன்னு சொன்ன அந்த ஒற்றை சத்தியமான வார்த்தையை வாங்கி வச்சுட்டு ஒரு அறையில உட்கார்ந்து கண்ணுக்கு கண்ணாய், கண்ணுக்கு கண்ணாய், இந்த கண்ணு பாக்குது இல்லையா, இந்த கண்ணுக்கு எங்கிருந்து ஏதோ ஒண்ணு பாக்குது இல்லையா, அது யாருன்னு உள்முகமா திருப்பி கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை. இந்த கண்ணுக்கு கண்ணின்றி காண எப்படி பாக்குறேன் நான் இது எல்லாத்தையும், கண்ணின்றி காணுனை. கண்ணே இல்லாம எப்படி பாக்குறது, கண்ணின்றி காணுனை. பாக்குறனே அப்படி இருந்தாலும் எப்படி பாக்குறோம் நம்ம. சின்ன உதாரணம் சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்ப நான் இந்த பிரபஞ்சத்துல பாக்குறதுக்கு இந்த அனாட்டமியா ஒரு ஐ எனக்கு தேவைப்படுது. ஆனா ராத்திரியில தூங்கும் பொழுது இந்த கண்ணும் எனக்கு மூடிக்கிறது. தூக்கத்துல போகும் பொழுது எனக்கு நான் காணுகின்ற ஒரு கனவு இருக்கே, அந்த கனவுல நானே ஒரு பிரபஞ்சத்தை விரிக்கிறேன். அப்ப இந்த கண்ணு உபயோகப்படாது, இன்னொரு கண்ணு அந்த கனவுல என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. சின்ன உதாரணம் இது, ரொம்ப எளிமையான உதாரணம். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை. அப்ப அதையும் யாரு பார்க்கறது? அந்த கண்ணு ஒண்ணு இருக்கு இல்லையா, கனவுல இருக்கக்கூடிய ஒரு கண்ணு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கண்ணு என்ன? கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலா. இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. காணுவது எவர்? இந்த காணுவது எவர்கிட்ட நம்ம போய் நின்னுக்கிறது ஒண்ணுதான் நமக்கு வழி. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. என்ன வார்த்தை? என்ன? நான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவர் லாஸ்டிங்கா ஜென்மங்கள் தோறும், எத்தனை ஜென்மான்னு எனக்கு தெரியாது, ஆனா மனுஷனா பிறந்துட்டேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் இந்த பிரபஞ்சத்துல இங்க என்ன தொடறானோ அதுல போறான். உலகம் எப்படி எங்குதோ அதுல போயிட்டு இருக்கான். அடிச்சுட்டு ஓடுறான், ஒரு வெள்ளத்துல அடிச்சுன்னு ஓடுறான். எதை பார்க்கறான்னு கூட இவனுக்கு தெரியாது. காணுவது பார் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் அப்படிங்கறத நிறுத்திக்கணும். எவர் இதெல்லாம் பார்க்கறான்? அங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல குருநாதர் இவன் வழி தவறி வந்திருக்கான், இவன் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். எவர் பார்க்கறான்னு தெரியல, ஆனால் நீ ஒன்னே ஒண்ணு பார் அருணாச்சலா, பார் அருணாச்சலா அப்படிங்கிற முக்கியமான விஷயம் என்னென்ன? ஈஸ்வரன், குருநாதர், இந்த இடத்துல சீடன். ஒரு குருநாதர் என்ன பண்றாருன்னா அருணாச்சலங்கிற ஈஸ்வரன் கிட்ட இவனுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தி பார் அருணாச்சலா அப்படிங்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். குருநாதரால் மட்டுமே அது நிகழ்த்த முடியக்கூடிய ஒரு விஷயம். அவர் மட்டுமே உங்ககிட்ட அருணாச்சலேஸ்வரர் அந்த மலை கிட்ட உங்களை எப்படியாவது கொண்டு போகணும்னு திருவண்ணாமலை கிரி பிரதட்சணமோ இல்ல பௌர்ணமி விழாக்களோ எங்கேயோ கொண்டு போய் இந்த ஜீவன் அந்த மலை கிட்டக வரும் பொழுது, ஆஹா, ரமண மகர்ஷி என்ன சொல்றாரு? என்னுடைய ஒரு வார்த்தையை நம்பி இவன் ரமணாசிரமத்துக்கு வந்திருக்கான், என்னுடைய ஒரு வார்த்தையை நம்பி இவன் இந்த கிரி பிரதட்சணத்துக்கு வந்திருக்கான், மலையை வரம்பலாம், இவனை நீ என்ன பண்ணு, பார் அருணாச்சலா அப்படிங்கிறார். அவனை நீ பார்த்துடு அப்படிங்கிறார். என்ன? அவன் ரொம்ப ஜென்ம ஜென்மமா அவன் யாருன்னு தெரியாம இருந்திருக்கான். அதனால கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலா என்ற இடத்திலே, இந்த இடத்திலே அருணாச்சலனுடைய அருள் செயல்பட வேண்டும் என்றும் அருணாச்சலனை நோக்கி எப்படியாவது இவனுக்கு அருள் புரிந்துவிடு என்று ஒரு ஜீவனை பார்த்து ரமண மகரிஷிகள் நம் பொருட்டு வேண்டக்கூடிய அருமையான பாடல். இந்த பாடலை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அருணாச்சலேஸ்வரனுடைய பேரருள் கிட்டும் என்பதில் ஐயமே இல்லை.